மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திரு மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவை சார்ந்த கவிஞரும் நாவலாசிரியருமான ஃப்ரெட்ரிக் பீச்னர் என்பவர் இவ்வாறாக சொல்கிறார்: இந்த உலகத்திலே ஒருவருக்கு வரக்கூடிய துன்பம் எத்தகைய கொடுமையான துன்பமாக இருந்தாலும் அது நிரந்தரமல்ல என்பதற்கு இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா ஒரு சான்றாக அமைகின்றது என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். இதை நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்பது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு தண்டனை, அதிகபட்சமான ஒரு துன்பம். இயேசுவுக்கே இப்படிப்பட்ட நிலைமையா என்று மக்கள் பேசிக்கொள்ளும் அளவிற்கு இயேசு துன்பப்பட்டார். ஆனால் அது முடிவு அல்ல என்பதை உயிர்ப்பு பெருவிழா அழகாக எடுத்துரைக்கிறது. அதைதான் இந்த கவிஞரும் தன்னுடைய வரிகளின் வழியாக எடுத்துரைக்கின்றார். இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கை தருகின்றது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம்: இயேசு உயிர் பெற்று எழவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் செயலற்றதாக போய்விடும் என்று அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். எனவே நாமும் இந்த சிந்தனையை மனதிலே வைத்துக்கொண்டு உயிர்ப்பின் மக்களாக வாழ இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கேற்க செய்த குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக.
உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணகக் கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 36 41 முடிய. பெந்தெகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்துண்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது
பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமுமாவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 11-18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு
அவர் திரும்பி பார்த்தபொழுது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயர் டக்கர் என்பவர் ஆயராக, ஒரு மறைப்பணியாளராக, நற்செய்தி அறிவிப்பாளராக உயர்த்துவதற்கு முன்பாக அவர் இளைஞனாக இருந்தபொழுது ஒரு ஓவியராக இருந்தார். அவருடைய ஓவியங்கள் அனைத்துமே அற்புதமான படைப்புகள். ஒரு முறை ஒரு ஓவியத்தை இவர் வரைகின்றார். அந்த ஓவியம் எதை காட்சிப்படுத்துகின்றது என்றால், ஒரு புயலிலே ஒரு தாயும் மகனும் சிக்கிக் கொண்டிருப்பதை போன்று அந்த ஓவியமானது அமைந்திருந்தது. அந்த ஓவியத்தை வரையும் வரை அவருடைய மனதிலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த ஓவியத்தை முழுமையாக வரைந்து முடித்த பிறகு சற்று தொலைவில் சென்று அந்த ஓவியத்தை முழுமையாக பார்க்கின்றார். ரசித்து கொண்டிருக்கின்றார். ரசித்து கொண்டிருந்த அவருடைய மனதிலே உடனே ஒரு மாற்றம். இந்த தாயும் மகனையும் போல எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே துன்பம் என்னும் புயலிலே, சோதனைகள் என்கின்ற புயலிலே, வறுமை என்கின்ற புயலிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் எதையாவது செய்யலாமே என்று அப்பொழுது முடிவெடுக்கின்றார். பின்பு தன்னுடைய கைகளிலே இருந்த தூரிகையை தூக்கி எறிந்துவிட்டு அந்த ஓவிய கூடத்தை மூடிவிட்டு அவர் வாழ்ந்த இடத்திற்கு பக்கத்திலே இருந்த ஏழைகளுடைய இடத்திற்கு செல்கின்றார். அங்கு அவர்கள் வறுமையிலே இருப்பதை காண்கின்றார். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். பிறகு முடிவெடுத்த அவர் அவர்களுக்கு நற்செய்தி பணியாற்றுகின்றார். அதே சமயம் தன்னால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்கின்றார். இவ்வாறாக பல நாட்களாக அவர்களுக்கு பணிவிடை செய்த இவர் ஒரு நாள் மீண்டுமாக இன்னொரு யோசனை தோன்றுகின்றது. நிறைய ஏழை மக்கள் இருக்கின்ற உகாண்டாவிலே நாம் நற்செய்தி பணி செய்தால் என்ன என்று சிந்திக்கின்றார். சிந்தித்த அவர் அதை செயல்படுத்த நினைக்கின்றார். பின்பு உகாண்டாவிற்கு செல்கின்றார். அங்கிருக்கின்ற ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்றார். அதன் பிறகு ஆண்டவருடைய நற்செய்தி அங்கு அதிகம் பரவ ஆரம்பிக்கின்றது. ஒரு சாதாரண ஓவியராக இருந்த ஒரு இளைஞன் ஒரு நற்செய்தி பணியாளராக மாறுகின்றார். சாதாரண ஓவியங்களை வரைந்து தன்னுடைய வாழ்வை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு சென்ற ஒரு இளைஞன் பிற்காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆயராக, நற்செய்தி பணியாளராக அவர் மாறுகின்றார். எனவே ஆயர் டக்கர் அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு சான்றாக அமைகின்றது. இந்த நிகழ்வையும் இன்றைய நற்செய்தியையும் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது எப்படி ஒரு சாதாரண ஒரு இளைஞன் நற்செய்தி பணியாளராக மாறுகின்றாரோ அதே போல சாதாரண ஒரு பெண்மணி மகதலா மரியா ஒரு நற்செய்தி பணியாளராக மாறுகின்றார்.
ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலா மரியாவிடம் இந்த செய்தியை சொல்கின்றார். நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம், நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கின்றேன் என சொல் என முதல் நற்செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு பிறகு மகதலா மரியாவுக்கு கொடுத்து அவரை ஒரு நற்செய்தி பணியாளராக மாற்றுகின்றார். மகதலா மரியா நிச்சயமாக நறுமண தைலங்களை கொண்டு வந்திருப்பாள். நறுமண தைலங்களை கொண்டு வந்த ஒரு பெண்மணியை நற்செய்தி பணியாளராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுவதை நம்மால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்க முடிகின்றது. எனவே இந்த சிந்தனையிலே இன்னும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது எவ்வாறாக இந்த மகதலா மரியா இயேசுவை எதிர்கொள்கின்றார், இயேசு எப்படிப்பட்ட மாற்றங்களை அவருடைய மனதிலே கொண்டு வருகின்றார் என்பதை தான் இன்னும் நாம் சற்று ஆழமாக வாசிக்கவிருக்கின்றோம். மகதலா மரியா இயேசுனுடைய கல்லறைக்கு வருகின்றார். கல்லறை திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே தலைமாட்டிலும் கால் மாட்டிலுமாக இருவர் இருக்கின்றார். மரியாவுக்கு ஒரு குழப்பம், என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு உருவாகி இருக்கின்றது என்பதையும் மரியா அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் சற்று நாம் வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது உலகில் தோன்றிய மிகப்பெரிய 4 மதங்கள் என்று சொன்னால் யூத மதம், புத்த மதம், இஸ்லாமிய மதம் மற்றும் கிறிஸ்துவ மதம். யூத மதத்தை தோற்றுவித்தவர் ஆபிரகாம். இவர் இறந்த காலத்தை கணித்தோம் என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிபி 1900 ஆண்டு. எனவே இந்த ஆண்டிலே இறந்த அவர் உயிர் தெழுந்ததாக எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. அதே போல புத்த மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர் என்பது நம் அனைவரும் அறிந்ததே. இவர் வாழ்ந்த காலம் கிபி 483 ஆண்டு. ஆனால் இவரும் இறந்த பிறகு உயிர் தெழுந்ததாக எந்தவித சான்றுகளும் இல்லை. மூன்றாவதாக இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தவர் நபிகள் அவர்கள். இவர் வாழ்ந்த காலம் கிபி 632 ஆண்டு. எனவே இவரும் உயிர் தெழுந்ததாக எந்தவித சான்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தோற்றுவித்த மிகப்பெரிய மதமான இந்த கிறிஸ்துவ மதம் இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைத்திருக்கின்றது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்திருக்கின்றார். அதற்கு சான்றுகள் இருக்கின்றது. இயேசுவினுடைய வார்த்தைகள் சான்றுகள், வெறுமையான கல்லறை சான்றுகள், எல்லாவற்றுக்கும் மேலாக சீடர்களுடைய சாட்சியம், இவை அனைத்துமே இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு சான்றுகளாக அமைகின்றது. ஆனால் மகதலா மரியா இந்த வரலாற்று உண்மையை அப்பொழுது அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆதி காலத்திலே கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த கிறிஸ்துவ மதம் அனைவரிடத்திலுமே செல்லும் அந்த ஒரு காலகட்டத்திலே அவர்கள் எப்படி இயேசுனுடைய நற்செய்தியை அறிவித்தார்கள் என்றால், இயேசுவை பறைசாற்றினார்கள் என்றால், இயேசுனுடைய பிறப்பை சொல்லி அல்ல, இயேசுனுடைய போதனைகளை சொல்லி அல்ல, இயேசுனுடைய புதுமைகளை சொல்லி அல்ல, இயேசுனுடைய ஓமைகளை சொல்லி அல்ல, மாறாக இயேசுவினுடைய பாடுகளையும் அவர் எவ்வாறு பாடுபட்டு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த வரலாற்று உண்மையை சொல்லித்தான் அவர்கள் இயேசுவை பற்றி பறைசாற்றினார்கள். ஆக இதையும் மகதலா மரியா அறியாமல் இருந்தார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாவுக்கு, மகதலா மரியாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். மகதலா மரியா முதலிலே இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. இதற்கு 3 காரணங்கள் சொல்வார்கள். ஒன்று, லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 to 35 முடிய வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எம்மாவு சீடர்களுடைய நிகழ்வை வாசிக்கின்றோம். அங்கே இயேசு யார் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, அந்த இருவருக்கும் வெளிப்படுத்தவில்லை. ஒருவேளை இயேசு தன்னை மகதலா மரியாவிடமிருந்து அந்த ஒரு நொடி பொழுது மறைத்திருக்கலாம். இரண்டாவதாக, மகதலா மரியா கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கின்றாள். கண்ணீரோடு அழும் பொழுது
பார்வை சற்று அங்கு குறைகிறது. மேபி ஒரு தெளிவான பார்வை இல்லாத ஒரு நிலையாக இருந்திருக்கலாம். மூன்றாவதாக என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அந்த ஒரு கால சூழல், காலை வேளை, இன்னும் ஒளி வரவில்லை, ஒரு மந்தமான ஒரு நிலை. ஆக இந்த 3 காரணங்கள் சொல்வார்கள். என்ன காரணங்கள் அடுக்கிக் கொண்டு சென்றாலும் கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலா மரியாவுக்கு வெளிப்படுத்தினார் என்பது மட்டும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இவ்வாறாக இயேசு மகதலா மரியாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு சாதாரண ஒரு நிலை அல்ல. இயேசு மகதலா மரியாவை மாற்றுகின்றார், பல நிலைகளிலிருந்து மாற்றுகின்றார். முதலாவது நிலை என்னவென்று பார்க்கும் பொழுது, உணர்ச்சி நிலையிலிருந்து சிந்தனை நிலைக்கு மாற்றுகின்றார். உணர்ச்சி நிலையிலிருந்து சிந்தனை நிலைக்கு மாற்றுகின்றார். நம் அனைவருக்குமே தெரியும், ஒருவர் உணர்ச்சி நிலையில் இருக்கும் பொழுது அவர்களால் தெளிவாக சிந்திக்க முடியாது. எது சரி எது தவறு என்று தெரியாது. சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் மகதலா மரியாவும் இருந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி நிலையிலிருந்து சிந்தனை நிலைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலா மரியாவை மாற்றுகின்றார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, அறியாமை நிலையிலிருந்து மகதலா மரியாவை அறிவு நிலைக்கு மாற்றுகின்றார். ஏன் என்று பார்க்கும் பொழுது, கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் அறியவில்லை. அவரை ஒரு தோட்டக்காரராக பார்க்கின்றார். நற்செய்தியிலுமே நாம் நிறைய இடத்திலே பார்க்கின்றோம். அதற்கு ஒரு சான்றாக மக்கள் அனைவருமே இயேசுவை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். அப்பொழுது இயேசு சொல்கின்றார், நீங்கள் எதற்காக என்னை பின்தொடர்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு உணவு வழங்கினேன். நான் உங்களுக்கு உணவு வழங்கிய ஒரு காரணத்தால் என்னை பின்தொடர்கின்றீர்கள். என்னை ஒரு உணவளிப்பவனாக தான் நீங்கள் பார்க்கின்றீர்களே தவிர மெஸ்ஸியாவாக பார்க்கவில்லை என்று சொல்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, அறியாமை நிலையிலே மகதலா மரியா இருக்கின்றார்கள். எனவே அந்த நிலையை மாற்றுகின்றார். அறியாமை என்கின்ற நிலையிலிருந்து அறிவு நிலைக்கு மாற்றுகின்றார். மூன்றாவதாக மகதலா மரியாவை அவநம்பிக்கை என்கின்ற நிலையிலிருந்து நம்பிக்கையான நிலைக்கு மாற்றுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது தன்னுடைய சாவை முன்னறிவித்திருக்கின்றார். 3 நாள் கழித்து மீண்டுமாக உயிர் பெற்று எழுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த கோட்பாடுகளை, அந்த போதனைகளை நிச்சயமாக மகதலா மரியாள் கேட்டிருப்பார்கள். ஆனால் அதை மறந்தவர்களாக அவநம்பிக்கையில் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்றார். நான்காவதாக, இறுதியாக தன்னிலையில் இருந்த மகதலா மரியாவை அடுத்தவர் நிலைக்கு மாற்றுகின்றார். நீ என்னை பற்றி கொள்ளாதே என்று சொல்கின்றார். காரணம், நீ என்னை பற்றி கொண்டால் இந்த செய்தி உன்னோடு முடிந்துவிடும். நீ சென்று அடுத்தவர்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும். இந்த நல்ல நற்செய்தியை அடுத்தவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும். எனவே நீ செல் என்று தன்னிலையில் இருக்கின்ற மகதலா மரியாவை பிறர் நிலைக்கு மாற்றுகின்றார். எனவே நாமும் பல நேரங்களிலே இதே போல உணர்ச்சி நிலையில் இருக்கின்றோம், அவநம்பிக்கை நிலையிலே இருக்கின்றோம், அறியாமை நிலையிலே இருக்கின்றோம், தன்னிலையிலே இருக்கின்றோம். இந்த நிலைகளிலிருந்து நாமும் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு இதுதான். இந்த நிலையிலிருந்து மாறும் பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுவோம். அடுத்த கேள்வி இங்கே வருகின்றது, எதற்காக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும்? அதற்கு பதில்தான் முதல் வாசகம் கொடுக்கின்றது. பேதுரு அங்கே அனைவரிடமும் பேசுகின்றார். நீங்கள் கொன்ற அந்த இயேசு இப்பொழுது உயிர்த்தெழுந்திருக்கின்றார். நீங்கள் கொல்லப்பட்ட இயேசு கடவுள் அவரை உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்று பறைசாற்றும் பொழுது அங்கே இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். அப்பொழுது கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேடிச் செல்லுங்கள், அந்த உயிர்த்த இயேசுவை தேடிச் செல்லுங்கள். எப்படி? மனம் மாறியவர்களாக. ஆகவே உயிர்த்த இயேசுவை நாமும் தேடிச் செல்ல வேண்டும், மனம் மாறியவர்களாக தேடிச் செல்ல வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாம் ஆழமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக 2 முக்கியமான வசனங்களை நாம் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 1, மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். அதைதான் மகதலா மரியா செய்தார்கள், கண்டடைந்தார்கள். நாமும் உயிர்த்த இயேசுவை தேட வேண்டும். எந்த மனநிலையிலே தேட வேண்டும் என்றால், மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கின்றது, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள்.
எனவே இந்த 2 வசனங்களையும் ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்துக்கொண்டு நாமும் உயிர்த்த இயேசுவை தேடி உயிர்ப்பின் மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அற்புதமான காலகட்டத்திலே இறைவன் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை ஒருபொழுதும் நமக்கு குறைந்ததில்லை. எனவே அதே நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உம் பணியாற்றிட தங்களை அர்ப்பணித்துள்ள இவர்கள் தங்கள் பணியின் மாண்பினை உணர்ந்து அப்பணியை முழு பொறுப்புடன் ஆற்றிடவும் இறையரசின் பாதைக்கு மக்களை அழைத்து சென்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் உள்ள சுயநலம், ஆணவம், அகந்தை இவற்றை களைந்து உம் இறையரசின் மதிப்பீடுகளை தம் சொல்லாலும் செயல்களாலும் வாழ்வாக்கிடவும் மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, உமது உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கும் நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள் அனைத்திலும் உமது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக உம்மை விட்டு பிரிந்திடாமல் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்மில் அதிக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதியிலிருந்து தவித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் அனைத்து வன்முறைகளும் கலவரங்களும் நீங்கி அமைதியின் பாதையில் மக்கள் பயணித்திடவும் அனைவரும் மன நிம்மதியுடன் வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் தங்கள் வாக்கால் செயல்களால் வாழ்வால் உம்மை பிரதிபலித்து வாழவும் நீர் விட்டு சென்ற பணியை முழு மனதுடன் ஆற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை,
தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபொழுதும் இழந்து விட்டாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்து வரும், தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் என்னை மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான வெற்றினை அடைய தகுதியென்றும் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.